சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்கள் அனைத்துமே தவறாக நடக்கிறதே என்று யோசித்து கொண்டே இருக்காதே. எதையுமே நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாதே. நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டு. உன் வாழ்க்கையில் நடப்பவை யாவும் உன்னுடைய கர்ம வினைப்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். உன் கர்ம பலனிலிருந்து முற்றிலுமாக விடுபட உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கும் உதவி செய்து கொண்டே இரு. உன்னிடம் யாராவது உதவிக்கு வந்தால் நானே கவலையில் சிக்கிக் கொண்டு இருக்கின்றேன், என்னாலேயே எதுவும் செய்ய முடியவில்லையே, நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் என்று அவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த அளவு எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும் நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல. என் அன்பு குழந்தையே, அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவரவர்கள் அனுபவிக்கும் வேதனையையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னிலேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்து விடும்படி விடமாட்டேன். என் அன்பு குழந்தையே, என் குழந்தை வேதனைப்பட்டால் துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடி வருவேன். உன் அப்பா உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். அந்த காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாது. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. என் வாக்கு என்றும் பொய்க்காது. எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் வேதனைப்பட வேண்டாம். இனி உன் வாழ்க்கை சகல சௌபாக்கியத்தோடு அனைத்து செல்வங்களும் பெற்று நீடூழி வாழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் பொதுவாக நல்ல மாற்றங்கள் நிகழப் போகிறது. நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நிகழப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயித்து பார்க்க போகிறாய். துன்பம் முடியும் நேரம் வந்துவிட்டது. உன் கர்மாவின் வலிமைகளை எல்லாம் குறைத்துவிட்டு இனி உன் வாழ்க்கை எப்போதுமே முன்னேற்ற பாதையில் மட்டுமே செல்லும். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.